நாயாகப்பட்ட பேச்சியம்மனுக்கு பார்வை வந்து ஆடும்பார். மாயாண்டி சுடலைக்கு பகவான் வந்து ஆடும்போது மாயாண்டி சுடல மாயாண்டி சுடல ஆதி வெள்ளி கையிலாசத்து ஆதி வெள்ளி கையிலாசத்து முட்டுக்களம் வாங்கி கொண்டு ஆண்டவன் மாயாண்டி கைலாச மலை கடந்து மக்கள் எல்லாம் சுடல செய்த வேலையினால் படுத்ததோடு படுக்கலையா படுத்திருக்கிறார்கள். அந்த கிடையாது, தண்ணி கிடையாது, வாந்தி மயக்கம் போல மக்களுக்கெல்லாம் வரும்போது அந்த மக்கள் எல்லாம் படுத்திருக்கும் போது அந்த பக்கத்துமா நகரத்துல மாவாலப்ப மீராலப்ப மூன்று பேர்களும் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? நம்ம ஊருக்குள்ள 8 நாளாச்சு, ஒரு வாரமாச்சு. நம்ம ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் வாந்தி மயக்கம் போல மக்களுக்கு வருகிறது. அன்னம் இல்ல, தண்ணி இல்ல, வாந்தி மயக்கம் போல மக்களுக்கு வருகிறது. அதனால பக்கத்துமா நகரத்திலர்கள் எல்லாம் மண்டையடி காய்ச்சலாக படுத்திருக்கிறார்கள். வாந்தி மயக்கம் போல வருகிற போது ஆவாலப்ப மீராலப்ப மொட்டலப்ப 3 பேர்களும் அண்ணன் ஆவாலப்பா, தம்பி மீரலப்பா, மொட்டலப்பா நம்ம ஊருக்குள்ள ஒரு வாரம் ஆச்சு, 8 நாளாச்சு. நம்ம ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் படுத்ததோடு படுக்கையா படுத்திருக்கிறார்கள். அதனால நம்ம ஒரு கோடாண்டிய பார்க்கணும், புரிய கேட்க வேணும் என்று ஆவாலப்ப மீராலப்ப மொட்டலப்ப 3 பேர்களும் வரவு தெரியுமா? கோடாண்டிய பார்ப்பதற்கு ஐயா பார்ப்பதற்கு
பார்ப்பதற்கு அண்ணன் தம்பி மூன்று பேரும் ஊருக்கு மேல் ஊரத்தில் மகள் வரபோது மாயாண்டி சுடலையா மாயாண்டி கிழவன் போல உடலை ஈசன் வடிவம் கொண்டார் தாழ கம்பு எடுத்து தொங்கி தோளில் போட்டு மாயாண்டி சுடல தெய்வம் கிழவன் போல உடலை ஈசன் வடிவம் கொண்டு அவளப்ப மீறாலப்ப மகள் முன்னாங்காலே ஐயா வர போது மகள் மக்கள் எல்லாம் எடுத்து வணங்குறாரு மகனுக்கு முன்னாலே மகனுக்கு முன்னாலே கடவுளுக்கு முன்னாலே மையா கோடாங்கி ஊரு எந்த தேசம் ஊரு என்ன பேரு என்ன மகள் கேட்கும் போது விளக்கில் பிறந்த புள்ள மாயாண்டி அது சொல்வார் மாயாண்டி அது சொல்வார் கோடாங்கி உமக்கு எந்த ஊரியா அப்படி என்று வெப்பமார்கள் கேட்கும்போது மாயாண்டி சுடல என்ன சொல்றா தெரியுமா எனக்கு வடக்கே வடநாடு காசி ஆதிப்பட்டனா ஆமா நான் காசி கோடாங்கி ஆமா எங்க அப்பா பேரு சொக்கலிங்க கோடாங்கி எங்க தாத்தா பேரு ராமலிங்க கோடாங்கி ஆமா எங்க நாங்க பரம்பரை கோடாங்கி எங்க தாத்தா பேரு எனக்கு என் பேர் ராமலிங்க கோடாங்கி அதனால எனக்கு காசி கோடாங்கின்னு சொன்னார் அப்படிதான் வெப்பமார்கள் சொல்றார்கள் ஓ கோடாங்கி எங்க ஊர்ல ஒரு வாரமா சிக்கலா இருக்கு ஒரே சிக்கலா இருக்கு அப்ப என்ன தைக்கணும்? அன்னம் கிடையாது தண்ணி கிடையாது ஆமா வாந்தி மயக்கமா எங்க ஊருக்கு மக்களுக்கெல்லாம் இருக்கு ஆமா இருக்கு யானை போல சத்தம் கேக்கு ஆன போல அகருது யானை தடுத்த காணும் காணுமே புளிய போல சத்தம் கேக்கு சத்தம் கேக்கு புலி தடுத்த காணும் காணல உழவு போட்ட சத்தம் கேக்கு கேக்கு உழவு போட்ட பெண்ணை காணும் காணும் இது மாயமோ மந்திரமோ தெரியல பேயோ பிசாசோ ஆமா உள்ள பொல்லாத தேவதையோ அதாவது என்ன காட்டா தர்பான்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போது ஓ கொடாங்கி என் குடும்பத்துல இருந்து கொடங்கி அடிக்கலாமா புரிவது சொல்லலாமா அப்படின்னு கேட்கும் போது ஆவாலப்ப மீனாலப்ப வார்த்தை கேட்ட மாயாண்டி சுடல ஏ மீனாலப்பா நம்ம குடும்பத்துல வந்து கொடங்கி அடிச்சு குடிபாந்து சொல்லணும்னு சொன்னா சொல்லணுமா கொஞ்சம் பணம் செலவாகும் எவ்வளவு ஆகும் 4 மரக்க பச்சரிசி வேணும் ஏய், கொடுக்க முடியுமா முடியாதாப்பா தாரேன் 5 மரக்க பச்சரிசி வேணும் ஏ அப்பா 4 மரக்க பிரிங்கல் அரிசி வேணும் அது மட்டுமல்ல அட்டை தும்பு 8 வேணும் அதுக்கு தேங்காய் 10 வேணும் 38 தேங்காய் இருக்கு 10 ஏப்பா 8 கும்பத்துக்கு 8 தேங்காய் சரிதானா ஒரு தேங்காய் உடைச்சு வைப்பேன் சரி ஒரு தேங்காய் போகும்போது உங்க தலையை சுத்தி வெள்ளை ஓட்டு தருவேன் அப்ப சரிதான் 8 ரெண்டும் 10 சரிதான் என்ன வேணும் தெரியுமா ராமலிங்க கொடாய்க்கு எப்பா அட்டை தும்பு 8 வேணும் அட்டை தும்பு 8 வேணும் அதுக்கு தேங்காய் 10 வேணும் பூ நாளி வேணும் வெள்ளம் மண்ட ஓடு வேணும் காட்டு சாம்பல் வேணும் உள்ளக்கர மண்ணு வேணும் ஆடாத குமரியோட அலகு காலு மண்ணு வேணும் ஆடாத கிடாரியோட அலகு காலு மண்ணு வேணும் 10 வேணும் 9
அச்சரங்கள் எல்லாம் எடுத்து வைத்து அச்சாரத்தெல்லாம் எடுத்து வைத்து அச்சரங்கள் எல்லாம் எடுத்து வைத்து அமைச்சா இந்த மாயாண்டி சுடல ஆமோ முட்டில கோடாங்கி வைத்து ஆமோ எப்படி இப்படி பார்த்து சொல்ல போறது தெரியுமா? என்ன விதமா என்ன விதமாக தெரியுமா? என்ன விதமா ஆதிமூல கணபதியே கணபதியே கணவரே அருள் புரிய அனுமம்மா வேணுமம்மோ, அருள் புரிய எந்த அணிக்கு முந்திரங்க கணபதியே அருமையா அழகுக்கு முந்திரங்க நாயகரே அருள் புரிவா அயலத்து அகவலியே காட்டில் வந்து அருள் புரிவா தாயே மாதாவே சக்கமாளே சங்கமாலே அருள்புரிய அனுமம்மா வேண்டுமம்மா வேண்டுமம்மா தேவாலப்பா ஓ நீராலப்பா என்ன உங்க ஊருக்குள்ள அம்மா 8 நாள் ஆச்சப்பா நான் வந்து அம்மா யாரை போல சத்தம் போட்டது உண்டு உண்டு வேற யாருமே கிடையாதுப்பா. யாரு யாரு நான் மாயாண்டி சுடலை செய்த வேலைப்பா. என்ன வாங்குறாரா ஆமா அதானே யாரை போல அதடுனது அம்மா புளிய போல லாந்தினது அம்மா அதெல்லாம் மாயாண்டி சுடலை செய்த வேலைப்பா. ஓ சுடலையா ஆமா குலவு சத்தம் கட்டுதப்பா உங்க ஊருக்குள்ள. உண்டு உண்டு அது என் தாய் பேச்சுமா போட்ட குலவுப்பா. அப்படியா அதானே தேவாலப்பா ஓ உங்க ஊருக்குள்ள நான் வந்து அம்மா 8 நாள் ஆச்சப்பா. நாளாச்சப்பா யாருமே என்ன நினைக்கலையப்பா. ஏய் என்ன நினைக்கிறயா தேவாலப்பா மீறலப்பா ஓ உங்க குடும்பம்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னா, என்ன செய்யலாம் உங்க வழிவழி வம்சம்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னா, அம்மா மக்கத்துமா நகரத்துல என்ன பள்ளிவாசலுக்கு முன்னால அம்மா மண்குலைக்கு பீடம் போட்டு மாயாண்டின்னு பேர் விடப்பா. ஓ மாயாண்டி ஓ ஆமா அதானே எட்டாவது பீடம் போட்டு யானை வைத்து மாலை சாத்தி என்ன சுடலை என்று பேர் விடப்பா. பேர் கொடுக்கணும் பேர் அது கொடுக்கணும் மட்டுமல்லப்பா நீ என்ன வேணும் ஒருபடி அரிசியை பொங்கி சரி ஒரு பொட்டப்பாடி கறி சமைத்து ஆ சாதத்துல விளம்பணும்பா. ஓ அது மட்டும் காணாது, என்ன ஒருவான பொங்கலிடணும், அம்மா சட்டிச்சோறு கொடுக்கணும், ஓ ரொட்டி சுட்டு வாங்கி வந்து சரி ஒரு 3 கசரி பழத்தை எடுத்து வைத்து நீ கொண்டுட்டு வாடா தேங்காய் பழத்தெல்லாம் உடைத்து வைத்து ஆ மாயாண்டி பூஜையை முடித்தன்னு சொன்னா ஆ உன் குடும்பம்லாம் நல்லா இருக்கும்பா. அப்படியா ஆனால் ஓ பிறக்கும் பிறக்கும் பிள்ளைக்கும் என்ன என் சுடல பேரையும் ஆ என் தாயிருக்காலே பார்வதி பேச்சியம்மா ஏச்சியம்மா அவ பேரையை கொடுக்கணும்பா. எப்படி விட ஏப்பா ஓ அவதான் காக்கா வெப்பமார்கள், என்னய்யா நாங்களும் முஸ்லீம், ஆ உன் இந்து சாமி பேரை நான் எப்படிப்பா விடுவது அதானே எப்படி பேர் விட மாயாண்டிக்கு அப்படின்னு கேட்கும் போது ஆ எங்க மாயாண்டி சுடலை சொல்றா. என்ன ஆம்பளை பிள்ளைன்னு பிறக்கும்னு சொன்னா பிறந்தது நானா என் பேரு சுடலை. ஆமா என்ன பேர் கொடுக்கணும்? என்ன பேர் கொடுக்கலாம் என்ன பேர் கொடுக்கலாம்? சுலைமான் 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 சேட்டு அப்படின்னு பேர் கொடுப்பா. அதானே அதானே பொட்ட பிள்ளை பிறந்ததுன்னா என்ன பேர் கொடுக்க உன் தாய் பேர் பேச்சம்மா பார்வதி. ஆமா என்ன பேர் கொடுக்கணும்? என்ன பேர் பிபி சேஃப்டி பிபி மாதிரி கொடுப்பா. ஆத்தினா பிபி பார்வதி எங்க அம்மா பேரு. பார்வதி பிபி மாதிரி கொடு. அதானே குடும்பம்லாம் நல்லா இருக்கும்பா. ஏன் நினைச்சிருக்கோம் என்று ஆண்டவன் மாயாண்டி போது வெப்பமார்கள் இடத்துல சொல்லும் போது ஆவோ வெப்பமார்கள் எல்லாம் எங்க மாயாண்டி சுடலைக்கு என்ன மண்குலைத்து பீடம் போட்டு மாயாண்டி பேர் கொடுத்து பேர் கொடுத்து ஒருபான பொங்கலிட்டு அமையா ரொட்டி சுட்டு
வாங்கி வந்து ஆமா பாத்திமா ஓதி ஆமா எங்க மாயாண்டி பூஜையை முடிக்கும் போது என்னய்யா எங்க மாயாண்டி சுடலாய்யா வெப்பமார்கள் மக்களுக்கெல்லாம் ஓ, வாழ்த்தி நல்ல வரம் கொடுத்து வாழ்த்தி நல்ல வரம் கொடுத்து அங்க வந்த மாயாண்டி பக்கத்து மாநகரத்தில வாசல் முன்னாலே ஒண்ணு வாங்குதாரோ பெற்ற மாயாண்டி இங்கு நாம இருந்தோமானா அந்த வரம் தெரியாது சொல்லி மாயாண்டி எங்க வருவாரானா வருவாரா சுடலையோ மாயாண்டி சுடலையோ தலைமதிலே தலைமதிலே மகன் மாயாண்டி அடிக்கரையில் நீராடி அடிக்கரையில் நீராடி காலிங்க நாதரையோ முடிய சர்வ செய்து அதற்கு வாசல் கோட்டையில நிலையம் கொண்டு வாங்குவாரா நிலையம் பெற்ற மாயாண்டி மதில எண்ணுதார இங்கு நாம இருந்தோமானா அந்த விவரம் தெரியாது மலையாளம் போனோமானால் மலையாள தேசத்தில ஆந்திரவாதி ரொம்ப உண்டு மாயாண்டி போனோமானால் ஆந்திரவாதி அடங்கிடலாம் என்று சொல்லி சுடல செய்வோம் மலை கடந்து பரவன் வெள்ளம் பாதை கூடி அம்பனாறு துறையும் விட்டு அங்க வந்த மாயாண்டி கோட்ட பாதையாக ஐயா ஓடி வந்து அங்க இங்க வருவாரனா கால கடையதிலே மகவேலிய வாசலிலே ஐயா வருவாரா கால கடையதிலே மகவேலிய வாசலுக்கு தெய்வம் ஓடி வந்து அழகவ கட்டுவாரா அட்டுடையம் செய்வாரா அடிக்கல்ல பாரா ஆடி வாடி எறியுவாரா கோபுரத்தை இடிப்பாரா அடிமரத்தை ஒடிப்பாரா அந்த செய்யும் போற்றியத்தா வெடிலட்டி அடிப்பாரா இந்த தட்ட தட்டுவாரா தட்டோடு எத்தினாளா தட்டோடு எத்தினாளா மாயாண்டி சுடலையா நாசம் பண்ணுவாரா அம்மையான பகவதியா கதவ திறப்பாரோ அவளை என்று தெரியாமல் வாழம் பகவதியா மகனே மாயவனே உடலை என்று தெரியாமல் சொல்லுவாளாம் பகவதி அம்மா யாரிடவா யாபயல எனக்கு எந்த ஊர் எந்த தேசம் அம்மா உண்டோ அப்பா உண்டோ உன்னை ஆதரிப்பார் யாரும் உண்டோ பகவதி அம்மா கேட்கும் போது மாயாண்டி சுடல சொல்றார் தாயே பகவதி அம்மா நான் யாருன்னு உனக்கு தெரியலையம்மா நல்ல பாரு தெரியும் ஏ பகவதி அம்மா நல்ல பாரு யாருன்னு தெரியும் தெரியலையா அவங்க அக்கா பையன் தானம்மா யாரு காட்டுமதி மாவனா அவளுக்கும் பெரியவா அவளுக்கும் பெரியவானா யாரு
உலகமணி மகனா அவளுக்கு நேர் மூத்தவா ஓ பாமதி மகனா அவளுக்கும் பெரியவா அப்ப விசாலாட்சி மகனா அவளுக்கு நேர் மூத்தவா அப்ப மதுரை மீனாட்சி மகனாடா அவளுக்கும் பெரியவா அவளுக்கும் பெரியவா யாருமையா கொடுத்துக்கிறேன் அவளுக்கு நேர் மூத்தவா ஆவட மகனா அவளுக்கும் பெரியவா அக்கா உலகு மகனா அவளுக்கும் பெரியவா அம்மா பார்வதி மகனாப்பா நான் பார்வதி பெற்றெடுத்த மகனம்மா ஏ நீ பார்வதி மகனாடா அம்மா நான் யார் தெரியுமா அம்மா என் பகவதி அம்மா நான் யார் தெரியுமா அம்மா கைலாசம் சந்தனம் தண்ணில் பிறந்தவன் கைலாசம் சந்தனம் தண்ணில் பிறந்தவன் கடவுளை கண்டு வரங்களை பெற்றவன் ஜோதி சூடரோ ஒளியில் பிறந்தவன் சுருக்கனை கொண்டவன் தண்ணீர சென்றவன் பெணத்தையும் உண்டவன் பகவதி வாசலில் வந்தவன் மாயாண்டி மாயாண்டி சுடலையம்மா பரமசிவா வந்த பேச்சு அம்மா மாயாண்டி சுடலை அம்மா அடையாளம் பார்ப்பதற்கு அடையாளத்தை நம்ம மாயாண்டி சொல்லும் போது
சுடலுக்கு இருக்கும் போது சுடலையோட காவல்ல செட்டு பறக்காது சிறு உயிரில் ஆந்தாது அனல் காற்று வீசாது அப்படி காவல் காத்திருக்கும் போது கதை என்ன நடக்கு தெரியுமா? ஐயா நாட்டிலையும் நல்ல நாடு, நாட்டிலையும் நல்ல நாடு, அந்த ஊழல் கூடதில சாறு தருவதில புலையன் மகள் வளவதில முன்னூறு புலையனுக்கும் பங்காளி பெரும்புலைய 400 புலையனுக்கும் நாட்டாம பெரும்புலைய 500 புலையனுக்கும் பண்டாடு பெரும்புலைய 700 புலையனுக்கும் 400 புலையனுக்கும் பங்காளி பெரும்புலைய
இதுவரைக்கும் ஏற்கும் பிள்ளை கிடையாது. குழந்தை ஒண்ணு இல்லையா? ஏ மச்சா மாந்திரவாதி பெரும்புலையா, மாந்திரத்தை மறந்தனா மதள ஒண்ணு நமக்கு உண்டு. கிடைக்கும் கரித்தொழிலை அழைத்தையானால் கை குழந்தை நமக்கு உண்டு. கண்டிப்பா கிடைக்கும் என்ற மாந்திரவாதி இடத்துல புலச்சி சொல்லும் போது சொல்லுவானா மாந்திரவாதி பெரும்புலையா, என்னையா அம்மாய புலச்சி பெண்ணே, வச்சு நீ எனக்கு குழந்தை, ஆமா நான் உனக்கு குழந்தை, ஐயா நமக்கு இருக்கம்மா இன்னொரு குழந்தை, வேண்டாம் நமக்கு வேண்டாம் குழந்தை வரவே வேண்டாம் அம்மா. ஆமோ மாந்திரவாதி பெரும்புலை நான் இருக்கும் போது அதானே நமக்கு இருக்கம்மா குழந்தை வேண்டவே வேண்டாம் என்று மாந்திரவாதி பெரும்புலை சொல்லும் போது அமையா புலட்சி பெண்ணானவள் இந்த மாந்திரவாதி பெரும்புலையே அமையா மாந்திரத்தை மறக்க மாட்டான் போல் இருக்கு, ஆமா கரித்தொழில அழைக்க மாட்டான் போல் இருக்கு, அமையா நமக்கு குழந்தை பாக்கி இல்லையே என்று என்று அந்த புலையன் புலட்சியானவள் ஆமோ அவ எங்க வர தெரியுமா, எங்கய்யா கண்ணீரும் கவலையோடும் கவலையோடு அவ்வளோ ஊருக்கு தென்புறத்து, ஊருக்கு தென்புறத்து புலையந்தது பலத்தியாவா கால்நடைய வருவாளோ காளியம்மன் கோவிலுக்கு பலத்தியாவ ஓடி வந்து கையெடுத்து வணங்குவாளோ கை குழந்தை கேட்பாளா காளியம்மன் கிருபையால புலையந்தது பலத்தியாவா அந்த மதம் பொய் மறந்தா கண்ணாடி சோலைக்கு சுடுகாட்டு பாதையாக ஒத்தடி பாதையாக என்ன போற்றிய ஒரு பியாய பிசாசு என்ன கண்டுதானால் என்ன சும்மா விடுமா என் உயிருக்கு மோசம் வந்து சேருமே அதனால நான் மாட்டேன் என்று மறுக்கும் போது புலையன் சொல்றான் நீ மாட்டேன் என்று மறுக்கையானால் மாரணம் ஐயால உன்னை பொண்ணு போல முடிச்சிருவேன் என்று மாந்திரவாதி பெரும்புலையன் சொல்லும்
சொல்லும்போது புலர்ச்சி நினைக்கா மாந்திரவாதி கையால நாம இருந்தோமானால் கடவுள் மோட்சம் நமக்கு கிடையாது கிடையாது நாட்டில் போய் இருந்தோமானால் கடவுள் கைலாச மோட்சம் கிடைக்கும் என்று அந்த புலையந்தரி புலர்ச்சியானவள் 10வது மாதத்தில 10வது மாதத்தில தொழில்